கணக்கு படித்ததில் பிடித்தது. அப்பா அம்மா ஊர்ல இருந்து வராங்க, இந்த மாசம் கொஞ்சம் பட்ஜெட் எல்லாம் சேர்த்து போட்டு மளிகை பொருட்கள் வாங்க வேண்டும் என்றான் மகன். வேணாம், அவங்க வரட்டும், அப்புறம் வாங்கிக்கலாம் என்றாள் மருமகள். அப்பாவும் அம்மாவும் வந்தார்கள். ஒரு 2 மாதம் போல இருந்துவிட்டு போனார்கள். மகனும் மருமகளும் வழக்கம் போல மாத செலவு பட்ஜெட் போட உட்கார்ந்தார்கள். என்ன ஆச்சரியம், வழக்கத்தை விடவும் எந்த செலவுமே கூடியிருக்கவில்லை. கரண்ட் பில் குறைந்திருந்தது. மளிகை, பால், காய்கறி எல்லாமே இவர்கள் இருவருக்காவதை விட 4 சேர்த்து குறைவாகவே ஆகியிருந்தது. சாயங்காலம் வழக்கமாக போகும் ஓட்டலுக்கு போனார்கள். வாங்க சார், எங்க 2 மாசமா ஆளையே காணல, இருவருக்குமே பொட்டிலடித்தது. உண்மைதான் அம்மா, அப்பா இருந்த 2 மாதமும் அம்மா பார்த்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சமைத்து கொடுத்தாள். எதையும் அளவோடு சமைத்ததால் எல்லாம் சாப்பிட்ட பிறகும் எதுவும் மீந்து போய் தொட்டியில் கொட்டவில்லை. அப்பா பார்த்து ஆளில்லாத இடத்தில் லைட்டையும் பேனையும் டிவியையும் அணைத்துக் கொண்டே இருந்தார். அப்பா தன் பழங்கதைகளை பேர குழந்தைகளோடு பேச குழந்தைகள் டிவி, மொபைல் இரண்டையும் மறந்தார்கள். நிறைய வாழ்க்கை விஷயங்களை தெரிந்து கொண்டார்கள். செல்போனை விட தாத்தாவின் சொல் பேச்சு பிடித்து போனது. குழந்தையுடன் கொஞ்சி விளையாட என்று அவர்கள் இருந்ததில் பொழுதை கழிக்க சினிமா, பூங்கா, மால் போன்ற விஷயங்கள் தேவைப்படாமல் போனதில் பெரிய தொகை சேமிப்பு ஆனது. தக்காளி ரூபாய் 140 ஐ தொட்ட போது அம்மா ஆரோக்கியமான எலுமிச்சை ரசம் வைத்தாள். காய்கறிகளை அளவோடு தேவைக்கு அப்பா வாங்கியதில் அழுகல் வேஸ்ட் தவிர்க்கப்பட்டது. குழந்தைகளுக்கு வெளியில் வாங்கும் ஸ்நாக்ஸ், லேஸ், குர்குரே போன்றவற்றை தவிர்த்து அம்மா வீட்டிலேயே சத்தான சுண்டல், முறுக்கு, சீடை செய்து கொடுத்தாள். அவர்கள் ஆரோக்கியம் அதிகமானது. ஸ்நாக்ஸ் செலவு குறைந்தது. குழந்தைகளை அருகில் உள்ள பள்ளியில் இருந்து அழைத்து வர தாத்தா நடந்து சென்று கூட்டி வந்தார். பைக்கில் பள்ளிக்கு விடும் வேலை இல்லாமல் பெட்ரோல், நேரம் இரண்டும் மிச்சமானது. கூட்டி கழித்து பார்க்க கணக்கு சரியாக வரவில்லை. ஆம், அப்பா அம்மா 2 மாதம் இருந்தபோது மாத செலவு பட்ஜெட்டை கூட்டவில்லை, மாறாக குறைத்துவிட்டு சென்றார்கள். இன்றைய காலகட்டத்தில் இது சாத்தியமா நண்பர்களே? கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி. அப்பா